ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். யாரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் கைஸ், உண்மை தான். கமருதீன் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். கிராண்ட் ஃபினாலேக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி கமருதீன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டு வந்துட்டார். விஜய் சேதுபதியும் அவரை ஒன்றும் திட்டலாம் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறணும் அப்படின்ட்டு கை கொடுத்துட்டு நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருப்பார் நம்ம விஜய் சேதுபதி. அதுக்கு நம்ம கமருதீன் ஓகே தலை அப்படின்ட்டு பேசி நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்திருப்பாங்க கமருதீனுக்கு. அவர் மேடையில் ஏறினோடனே பயங்கர சவுண்டு, எல்லாருமே கத்துறாங்க. அப்படியே இதிலே தெரிஞ்சிருக்கும் கமருதீன் மேலே தப்பு இல்லை, இதை எல்லாம் செஞ்சது பார்வதி தான். அதை பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் விஜய் சேதுபதி தான் இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு ரெட் கார்டு கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. பார்வதி அந்த பொண்ணுனால தான் எல்லாமே நடந்துச்சு. எல்லாத்தையும் தூண்டி விட்டு பேச வச்சு தள்ள வச்சு எல்லாமே பண்ணது எல்லாமே பார்வதி தான், உங்களுக்கே தெரியும். அந்த பார்வதினால தான் கமருதீன் ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளில போயிருந்திருப்பார். ஆல்ரெடி நிறைய வாட்டி விஜய் சேதுபதி வார்ன் பண்ணி பார்த்தாரு, எதுவுமே கேட்குற மாதிரி தெரில. அதனால தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் கமருதீன் மட்டும் உள்ளே விட்ருக்காங்க. ஏன் பார்வதி விடலைன்னு கேட்டிங்கன்னா, அது என்னன்னு அவர் சொன்னார்னா, ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சான், அதனால தான் அவங்க வர முடியாமல் போயிடுச்சு. இல்லைனா அவங்களும் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார். இப்போ தான் லைவாக ஓடிட்டுருக்கு. நீங்கள் என்ன நம்பலைன்னா போய் பாருங்கள், அங்கே இருப்பார். நான் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க 2 பேர்த்துக்கும். எதற்கு காரணமாகனா அந்த கார் டாஸ்கில் தள்ளி விட்டதுக்காகவும் நிறைய பேசினதுக்காகவும் தான். பார்வதினால தான் எல்லாமே நடந்துச்சு, அது உங்களுக்கே தெரியும். எப்படி இருக்கா பாருங்கள், எல்லாத்தையும் செஞ்சுட்டு வில்லி மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்ல விதமாக கமருதீனை வழி அமைச்சிருப்பாங்க. அந்த நிலைமையில் கூட வினோத்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருப்பார். ஏன்டா இப்படி பண்ணோம் அப்படின்ட்டு, உன்னை நான் இப்படி பண்ண விட்டுருக்கக்கூடாதுலான்லாம் வேறு பேசியிருந்தார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா திவ்யாவும் பயங்கரமாக அட்வைஸ் பண்ணாங்க. இந்த விதத்தில் அவங்கள பாராட்டலாம். நீ வெளியில் போய் என்ன வேணால் யார் கூட வேணால் பழகு, பட் ஆனால் இவ்வளோ மட்டும் விட்டுடுறா அப்படின்ட்டு திவ்யா செம்ம அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. சபரியும் என்னதெல்லாம் பேசினாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் அதெல்லாம் மறந்துட்டு அவரும் பார்த்திங்கன்னா நல்லது சொல்லி அனுப்புகிறாங்க. அவரும் மனசை தேர்த்திக்கிட்டு கிளம்பிடுறாரு. பார்வதி கிட்ட பேசுகிறதுக்கு யாருமே வரல, அதுதான் உண்மை. இதெல்லாம் கார் டாஸ்க்லேருந்து தான் ஆரம்பிச்சுது. அதையெல்லாம் கணக்கெடுத்துக்காமல் சபரி இப்படி பேசினது எனக்கு நல்லதாக தான் தோணுது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நான் யார் டைட்டில் வின்னரும் அதுக்கப்புறமா யார் ரன்னர் அப்படின்ற விஷயத்தையும் நான் இது வழியாகவே சொல்லிடுவேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.